எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா? திரையுலகில் வரும் வருமானம் முழுவதையும் அப்படியே திரைப்பட தயாரிப்பிலேயே கொட்டும் ஒரே நடிகர் என்ற பெருமைக்குரியவர் கமல்ஹாசன். இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தப்பாத்துக்கலாம். விக்ரம் படத்தின் மிகப்பெரிய வெற்றியால் மீண்டும் அடுத்தடுத்த தயாரிப்புகளை கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் முன்னெடுத்தது. சிவகார்த்திகேயனை நாயகனாக வைத்து தயாரித்த அமரன் திரைப்படம் ஒரு ஜாக்பாட்டாக அமைந்ததால் கமல்ஹாசனின் வருமானம் அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு இணைந்து நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவதற்கு முன்பே வணிகம் மூலம் பல கோடி ரூபாய் லாபத்தை எட்டியதாக சொல்லப்படுகிறது. நீ என் உயிரை காப்பாற்றுறவன். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் பாராளுமன்ற மேல்சபை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள கமல்ஹாசன் தனது சொத்து மதிப்பை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி 59 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் 64 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும், அசையா சொத்துக்களில் 37 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகள் நடப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அவரிடம் 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள லெக்சஸ், BMW, பொலிரோ, மெர்சிடஸ் பென்ஸ் ஆகிய 4 கார்கள் இருப்பதாகவும் 76 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.4 கிலோகிராம் தங்க நகைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பங்கு பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளிட்டவற்றில் 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் 1990 மற்றும் 91 காலகட்டத்தில் 5,82,000 ரூபாய்க்கு வாங்கிய 14 சொத்துக்களின் மதிப்பு தற்போது 22 கோடியே 24 லட்சம் என கணக்கு காட்டப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை எல்டாம் சாலை, சோழிங்கநல்லூர், உத்தண்டி கிராமத்தில் மட்டும் 111 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக உத்தண்டி கிராமத்தில் 2015ஆம் ஆண்டு 3 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2795 சதுர அடி நிலத்தில் 6382 சதுர அடிக்கு கட்டப்பட்ட கட்டிடத்தின் தற்போதைய மதிப்பு 3 கோடியே 5 லட்சமாக குறைந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்வார்பேட்டை TTK சாலை, உத்தண்டி ரங்கநாதன் அவென்யூ ஆகிய இடங்களில் 112 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு 245 கோடி ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் 46 கோடி ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் கமல்ஹாசன் வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.